அடுத்ததாக தொழில் வேந்தர் விரும்புவதற்கும் அன்னபூர்ணி லட்சுமிநாராயணன் அவர்கள் பல அரிய சேவைகளை செய்துவிட்டு வெளியில் தெரியாமல் இருப்பவர்கள். அவர்கள் எந்த பெருமையும் விரும்பாதவர்கள். தமிழ்நாட்டில் பல பழங்குடி கோயில்களுக்கு செட் அமைத்து கொடுத்து எந்த பெருமைக்கும் மேடைக்கும் வராதவர்கள். இன்று ஐயா வருகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் வருகிறேன் என்று கூறி இசைத்தார்கள். அவர்கள் பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். பாண்டிச்சேரியில் அன்னபூர்ணி நிறுவனம் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் பெருமடைகிறோம். அன்னபூரணி எனும் பெயரால் அழகாய் பாண்டிச்சேரியிலே கண்ணாய் கருத்தாய் தொழில் நடத்தும் காரைக்குடியை சேர்ந்தவராம். லட்சுமி நாராயணனுக்கு அழகிய முருகன் கொடிவேந்தன் என்னும் விருதை வழங்குகிறார். இமயம் போலே வாழியவே. ரவி அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். ரவினர் தான் லட்சுமி நாராயணங்கிறது அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒத்துமைக்கு பேர் போனால் கொடுக்கும். ரவி அந்த மாதிரி ஒரு எண்ணம் பழனியில் இன்னைக்கு அன்னதான மடத்தில் சாமி இவங்க செய்து கொடுக்குற ரதத்தில் தான் நகர்வலம் பண்ணுறாரு. 6வது நாள் பூஜையில் சுவாமி நகரம் அதாவது பிரியநாயகன் கோயிலை சுற்றி வர்றது வழக்கம். அன்னதான மடத்தில் இருந்து அந்த ரதம் பாண்டிச்சேரியில் இவர்களுடைய முயற்சியில் இவர்களுடைய உபயத்தில் செய்து இப்போ அங்கே பழனியில் இருக்கு. அந்த ரதத்தில் தான் சாமி ஆண்டுதோறும் அந்த பழனியை சுற்றி வருகிறார். அப்படிப்பட்ட அந்த நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இன்றைக்கு இந்த விருது முருகன் அர்ப்பணி மன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களும் ஆட்சியம். முக்கிய காரணம் அதுதான் அவங்களே குடும்ப ஒற்றுமைக்கு முக்கிய காரணம்.